என்ன ஆச்சுண்ணா? எதனால இப்படி போட்டு போற அளவுக்கு என்ன? எதுனாலயா? விஜய் சங்கர்னால தலையில துண்டு போடுறதுனால ஆயிடுச்சு ப்ரோ. சரி ப்ரோ, கம்பேக் கொடுத்துடலாம். கம்பேக் குத்தலாம் ப்ரோ. பட் இப்போ துண்டு வசூல் ஆகலையா ப்ரோ? மேட்ச் என்னாச்சு? மேட்ச் தோத்து போச்சு. மேட்ச் பத்தி ஆள விடுங்க ப்ரோ. சொல்லிட்டு போலாம். பரவாயில்ல. மேட்ச் என்னாச்சு? சூப்பர் பேட்டிங் சார். ஓகே, பேட்டிங் சூப்பரா. ஆமா, டெல்லி பேட்டிங். ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சா? அதாவது சில்லறையை செதற விட்ட மூமெண்ட் வந்து எப்பயுமே நம்மளுக்கு தோனி உள்ள வர என்ட்ரன்ஸ் தான். பட் இப்போ தோனி உள்ள வரதே ஏதோ ஒரு பெயினா இருக்கு. பாவம், ரொம்ப வயசாகி ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கவே முடியல. 2 ஓடுறாரு, அவர் ஓடுறாரே தெரியல. நின்று பொறுமையா நடந்து ஓடி 44 வயசு ஆயிடுச்சு. ஐ திங்க் ஈ ஷுட் ரிட்டையர். இதுக்கப்புறம் தோனி விளையாட்டா நம்ம கிரவுண்டுக்கு வரல. தோனி இல்லைன்னா தான் கிரவுண்டுக்கு வரும். எல்லாமே வந்து தோனி ஆட முடியாது. ஆனா அவருக்கு ஏஜ் ஆயிடுச்சு. அவர் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டார் பிளேயர் மாதிரி தான், அவ்வளவுதான். ஜஸ்ட் அவர் இதுதான் மென்டோர் பண்ண முடியும் தவிர எல்லாத்துக்கும் அவரே நம்ம எதிர்பார்க்கறது வேஸ்ட். பிளே ஆஃப்லாம் குவாலிஃபை ஆக மாட்டாங்க இந்த ரேட்ல இருந்தா. ஸோ டீம் கண்டிப்பா சேஞ்ச் பண்ணி ஆகணும்.